கர்த்தருடைய வேதம் என்னவா? எல்லாரும் சொல்லுங்க, வாயத்துல சொல்லுங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இட்ஸ் பெர்ஃபெக்ட். குறைவற்றதுன்னா என்ன? அதுக்கு தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம என்ன சொல்றாரு, இருக்கலே நம்ம கிட்ட பெஸ்ட் பொருள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்குறாரு. தங்கம். அப்புறம் திருப்பி யோசிக்கிறாரு. தங்கம் சில நேரத்துல தங்கம் எதுவா வருது, மண்ணு கலப்படமா வருது. பொன்னிலும் ஃபைன் கோல்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஃபைன் கோல்டு கேரட் இருக்குல்ல, கோல்டுல எத்தனை கேரட் இருக்கு? 16, 24, 24 வரைக்கும் இருக்கு. குறைஞ்சா காசு கம்மி. 8 கேரட்டுக்குள்ள இருக்காமா? 9 கேரட்டுக்கு கோல்டு இருக்கு. அது காசு கொஞ்சம் கம்மி. அதுல நிறைய என்ன 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 கலந்து விடுறாங்க, காப்பரு இதெல்லாம் ஜாஸ்தி கலந்து அது கோல்டு மாதிரி இருக்கும். ஆனா கோல்டு இல்ல, வேல்யூ இல்ல. தேய்ச்சி பார்த்தா தெரிஞ்சிடும். தாவீதுக்கு தெரியும். தாவீதுக்கு ஏன் தங்கத்தை பத்தி தெரியும்? சாலமோனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான எல்லா தங்கத்தையும் சேர்த்து வச்சது யாரு? தாவீது ராஜா. ஏன்னா தாவீது ராஜா தங்கத்தை ஃபுல்லா சேர்த்து வச்சுதான் கத்தட்ட கேட்பாரு, கத்தாவே நான் உங்களுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு இருக்கேன், நீ வேண்டாம் ஏன் சொல்லு, உன் கை கொஞ்சம் நீ போற வரவெல்லாம் அடிச்சு புசிச்சு வெட்டி. ஏன்னா ராஜா வீரமான ராஜா, இறங்கி சண்டை போடுறவரு. சண்டை போட்டு அவருக்கு தங்கத்துடைய வேல்யூ தெரியுது. பொன்னிலும் பசும் பொன்னிலும் ஃபைன் கோல்டு தனியா வச்சிருக்காரு, உள்ள வச்சிருக்காரு. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக ஃபைன் கோல்டு. ஓகே. இது தேனிலும் மதுரம் அதிலும் சிறந்த என்னதான் வேதம். இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. இந்த இடத்திற்கு வரும்படியாய் கர்த்தர்ட்ட கேளுங்க. ஏன்னா மாம்சம் என்ன பண்ணும்? மாமிசம் போராடும். இந்த வேதத்துல முதல் 2 வசனத்தை படிச்சீங்கன்னா, இந்த வேதத்தின் மீது 2-3 படிங்க. அதே சங்கீதத்துல 19ல 112ல முதல் 2-3 வசனம் பாருங்க. ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது அன்பு, அதாவது டிலைட்டுக்கு தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? டிலைட் எப்படிமா டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? அதாவது லைச்சியா, அதாவது திருப்பி திருப்பி வண்டர்ஃபுல்னு சில காரியங்களை பண்ணுவோம்ல, டிலைட்டிங். நான் ஆனந்தமா இருக்கிறேன். அந்த இடத்திற்கு, அதாவது தேவனுடைய வசனத்தின் மீது டிலைட்டா இருக்கான். அதை படிங்க. பிரியம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. கட்டளைகளின் மீது பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியமானா. இந்த இடத்திற்கு பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இவனுக்கு வருது அப்படிங்கிறாங்க. அதாவது கட்டளையின் மீது பிரியமா இருக்க நாம் நம்மளுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு பயிற்சித்து வச்சுட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும்? அவன் பிள்ளை பூமியில எப்படி இருப்பானா? பராக்கிரமசாலியாய் பூமியை பலவந்தப்படுத்துகிற பிள்ளை அவனோட பிள்ளை அப்படி இருக்குமா? இப்போ இந்த விஷயம் யாருக்கெல்லாம் வாஞ்சையா இருக்கு? நான் தேவனுடைய வசனத்துல நான் என்னவா இருக்கணும்? வாஞ்சை இல்லைனாலும் கேளுங்க, வாஞ்சையை கேளுங்க. கர்த்தர்ட்ட கேளுங்கள், கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்பா உங்களுடைய வசனத்தை, ஏன்னா அவருடைய வசனம் எதை, அவருடைய வார்த்தை எதை காட்டிலும் மேலாம்? தங்கத்தை காட்டிலும் தேனை காட்டிலும் மேலா இருக்கிறது. அதனால மாமிசம் அதை இயற்கையா கேட்கலனாலுமே நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க. அப்பா மேலானவைகளான்னு போட்டிருக்குதுப்பா வசனத்துல, இதற்கான வாஞ்சை எனக்கு தாங்க, உடைய வசனத்தை வாசிக்க எனக்கு வாஞ்சையை தாங்க, கிருபையை தாங்கன்னு யாரெல்லாம் வாயை திறந்து கேட்கிறீங்களோ கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கேளுங்க. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துட்டு கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வசனத்தின் மீது கர்த்தாவே வாஞ்சையை தார். உடைய வசனத்தை வாசிக்க, மாமிசத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். அந்த உம்மால் கூடும், அந்த எல்லாம் கூடும்ல எது வருது? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், அது பாட்டு வருது இல்ல? நம்ம உடனே மனசு என்ன எங்க போகும் தெரியுமா? தாரு வாங்கிடலாம். தாருக்கு வாங்கி டீசல் என்ன பண்ணிடலாம்?
போட்டுடலாம் அப்படிதானே மனசு யோசிக்குது இல்ல. உமா பாட்டு முடிகிற வரைக்கும் வெறும் காரு, ஓ கார், பைக்கு, ஓ பைக் பைக், அப்புறம் அங்க ஒரு 2 ஏக்கர் இருக்கு, ஏத்த விடு, அவனை காலி பண்ணி அவனை. ஆனா உம்மால் கூடும் எல்லாம் கூடும்ல இருக்கலே மகிமையான காரியம் என்ன தெரியுமா? வசனத்துல கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மகா பெரிய மாமிசம். எதைத்தான் சண்டை போடுது? வேதம் வாசிக்க விடாதபடிக்குதான் மாமிசம் போராடுது. நீங்க அந்த இடத்துல இதை கொண்டு வந்து வைங்க. ஏன்னா தங்கத்தை காட்டிலும் வாஞ்சிக்கத்தக்கது எதுவாம்? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தின் மேல் பிரியமா இருந்துட்டா பின்னாடி எல்லாமே என்னதான். 4வது வசனம் பண்ணீங்க 112:4. அவன் வீட்டுல என்னெல்லாம் இருக்கும்? 112:3-4. வெல்த், ரிச்சஸ் எல்லாமே எங்க இருக்குமா? படிங்க 112. எவன் வீட்டில்? எவன் வீட்டில்? கர்த்தருடைய வேதத்திலே அந்த அந்த அவர் என்ன சொல்றாரு? ஹிஸ் லா, ஹிஸ் வேர்ட்ஸ், அவர் எழுதி வைத்த நியாயங்கள் என்னவா? பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டா இருக்கான். பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை வந்து பரிபூரணமானது. பர்ஃபெக்ட் என்னது? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றோம். இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் இப்ப பாக்குறோம் இல்லையா? இந்திய அரசியல் நடக்கிறது பாக்குறோம். போன 20ஆம் தேதி என்ன நடந்துச்சு? பெரிய மாணவர்களுடைய போராட்டம் நடந்தது இல்லையா? மாணவர்களுடைய போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுடைய அவர்கள் கேட்ட அந்த எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரிசிக்னேஷன் நடந்தது. 12 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு மினிஸ்டரும் பண்ணதே இல்லை. இப்போ வசனம் என்ன சொல்லுது?